ஸோ இன்னைக்கு அடுத்த நம்ம பார்க்க போற கவி வந்து பாணபட்டகா. ம், படிங்க. पठितमा ம், ओके बाणभट्टः संस्कृतप्राचीनकवयः स्वीयं देशकालादिकं पित्रादीनां बन्धूनां च वृत्तान्तं रचनासु न प्रकटितवन्तः। ம், ம். சொல்லுங்க. संस्कृत ओल्डन डेज कविயில அவ அவ ம், அவ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததில்ல. அவ யாரு, அவ அப்பா அம்மா யாரு, ஒன்னும் ம். எங்க இருந்திருக்கா, அந்த இன்ட்ரோடக்ஷன் யாரும் கொடுத்ததில்ல. ஆமா. किन्तु ஆ. अयं ம், किन्तु अयं बाणः हर्षचरितप्रथम उच्छ्वासे किञ्चिदेव स्वचरितं वर्णयामास। ம், ம். Unlike them, ஹர்ஷ மாத்திரம் தன்னோட இன்ட்ரோடக்ஷனை இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல ஹர்ஷன் இல்ல, பாணனை பத்தி தான் நம்ம படிக்கிறோம். அதாவது சம்ஸ்கிருத பிராச்சீன சாரி கவயः ஸ்வீயம் தன்னுடைய தேசகாலாதிகம் பித்ராதீனாம் பந்தூனாம் ச விற்த்தாந்தம், தன்னுடைய தேசம், வாழ்ந்த நாடு, காலாதிகம் டைம், பித்ராதீனாம் அப்பா அம்மா அவளை பத்தின டீடைல்ஸ், பந்தூனாம் ரிலேட்டிவ்ஸினுடைய டீடைல்ஸ்லாம் ரச்சனாசு ந பிரகடிதவந்தக, முக்கால்வாசி 99% சொல்லல. கிந்து அயம் பாணஹா, இந்த பாணனானவர் அவர் எழுதின ஹர்ஷச்சரித்தம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்ல பிரதம உச்வாசே அதனுடைய ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல கிஞ்சிதேவ ஸ்வச்சரித்தம் வர்ணயாமாச, ஸோ தன்னுடைய சரித்திரத்தை கொஞ்சம் அவர் வர்ணிச்சிருக்கார். புரியுறதா? அப்புறம் भाषान्तर अपेक्षया संस्कृते गद्यग्रन्थाः अतीव विरलाः एव वर्तन्ते। ஆமா. ஆ. ம- மத்த லாங்குவேஜஸோட கம்பேர் பண்ணாக்கா சம்ஸ்கிருத லிட்ரேச்சர்ல கத்திய காவியம் ரொம்ப குறைச்சல் தான். ஆமா. ஸோ பத்யம் தான் பாஷாந்தரம் மெயின்லி. அப்படின்னா அந்யா பாஷா, பாஷாந்தரா, அதை அபேக்ஷையா அதை அதை கம்பேர் பண்ணும்பொழுது வித் ரெஸ்பெக்ட் டு அதர் லாங்குவேஜஸ் சம்ஸ்கிருதத்தில் கத்திய கிரந்தாக, கத்திய கிரந்தங்கள் அதீவ விரலாக, விரலாகனாலே கொஞ்சம், அதீவ விரலானா ரொம்ப கொஞ்சம் ஏவ வர்த்தந்தே. அப்புறம் संस्कृते गद्यग्रन्थकवयितारः सुप्रसिद्धाः सुबन्धुः, दण्डीः, बाणभट्टः इत्येते त्रयः एव ज्ञायन्ते। ஆமா. ஆ. சுபந்து, சொல்லுங்க. தண்டி, ம். பானபட்டாவா ப்ராமினன்ட் ஆமா. இல்ல. ஆ. எதுல சொல்லுங்க நீங்க, ஒரு அஹ் வரியா சொல்லிட்டு வருங்க ச- சம்ஸ்கிருதத்துல. கத்திய கத்திய கிரந்த கவிதாரக. சொல்லுங்க. கத்திய கிரந்த ஆத்தர்ஸ்ல ஆ. ரொம்ப பிரசித்தாக அஹ், முக்கியமானவா ம். சுபந்து, தண்டி, பானபட்டா இவா மூணு பேரும். இது அப்படின்னு அறியப்படுகிறது. இது நியாயே ஏவ நியாயந்தே அப்படி. ஞாயந்தே. ஓகே. அப்புறம் पद्यरचनायां कालिदासस्य यादृशी कीर्तिः वर्तते तादृशी एव कीर्तिः गद्यरचनायाम् अस्य कवेः वर्तते. ஆமா. So ம், பத்ய காவியத்துல காளிதாச எவ்வளோ கீர்த்தி யசஸ் இருக்கோ, ம், அதே ம். மாதிரி கத்திய காவியத்துல இந்த பானபட்ட கவியோட ஆமா. யசக. ஆமா. பத்திய ரச்சனாயாம், பத்தியம்னா பொயட்ரி, அந்த பொயட்ரியினுடைய ரச்சனாயாம் அதில் அதை படைப்பதில் காளிதாசருக்கு எப்படிப்பட்ட ஒரு புகழ் இருக்கிறதோ, தாதிருஷி ஏவ கீர்த்தி, அப்படிப்பட்ட கீர்த்தி தான் கத்திய ரச்சனாயாம், கத்தியம்ங்கிறது ப்ரோஸ், ப்ரோஸ எழுதுறதுல அஸ்ய கவேஹே வர்த்ததே. சரியா? அப்புறம் गद्य प्रबंध रचनायाम् अयं मार्गदर्शक प्रवीणः च अयं हर्षवर्धनस्य सदस्यः। ம், ம். மேல. ம். படிங்க. अ, சொல்லுங்க. ஆ. ह- ह- गद्य गद्य काव्य रचनायां तो गद्य काव्य काम्पोजिशன்ல ஆ. பான கூட மார்கதர்ஷக, ம், ம். பாத் பிரேக்கர் ஆட்டம், ஆமா. மார்கதர்ஷகா அப்படின்னா இஸ் கைடு மாதிரி, கைட், ட்ரெண்ட் செட்டர், ட்ரெண்ட் செட்டர். ஆமா. ட்ரெண்ட் செட்டர். ஆமா. பிரவீணः நிபுணः. எக்ஸ்பர்ட். ஆ. 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 அயம் ஹர்ஷவர்தனஸ்ய சதஸ்ய, ஹர்ஷவர்தனோட கோர்ட்ல இருந்தவர். he was a member in also he was a member in the ஹர்ஷவர்தனாஸ் கோர்ட். சொல்லுங்க, என்ன டவுட் சொல்லுங்க. இஸ் ரேசிங், மியூட்ல இருக்கீங்க. யூஆர் இன் மியூட் சார். Sorry, 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 ம், sorry. I ம், didn't realize I was on mute. ம், கத்திய ரச்சனாயாம் அஸ்ய கவைஹே வர்த்ததேன்னு சொல்றா இல்லையா? ம். அப்ப வந்து they are referring to சுபந்துஹு, தண்டி and பானபட்டக. All three of them or only one? That's a இவர் பகுவச்சனம் ஒன்லி, வாக்கியம். ஒன்லி இவர் தான். கத்திய ரச்சனாயாம் அஸ்ய கவேஹே தாதிருஷி ஏவ கீர்த்திஹி வர்த்ததே. Okay, so they are talking only about பானபட்டக.
எதுக்கு மத்தவா வரணும்? எல்லாமே சிங்குலர்ல தானே இருக்கு. ஓகே. ஆ பத்திய ஏன்னா அதுக்கு ரச்சனாயாம் முதல் காளித ஆ கேளுங்கோ. சாரி சார் சொல்லுங்க. இல்ல இல்ல சொல்லுங்க நீங்க. நான் என்ன சொன்னேன்னா அதுக்கு முதல் லைன் வந்து ம் இந்த மாதிரி ஜெனரலாவே சான்ஸ்கிரிட்ல வந்து ப்ரோஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ம் அதுல அதுலயுமே வந்து சுபந்து தண்டி அண்ட் பானபட்டகா ஆர் அறியப்படுகிறது. அவதான் நன்னா எழுதுவான்னு தெரியுது அப்படின்னு ம் சொல்லிட்டு அடுத்த லைன்ல வந்து ம் இந்த அஸ்ய கவேஹே வர்த்ததேன்னு வந்து ஹீஸ் from the three because we he's are only the lesson only is about not about Banabhatta. the lesson is not about Subandhu or Dandi இல்லையா. we are reading Okay, about Banabattaha. so அது வந்து okay, applicable automatically இல்லையா. okay. இவரை ஒண்டி தான் காளிதாசருக்கு சொல்றேன். யாதிருஷி கீர்த்திः பத்யரச்சனாயாம் வர்த்ததே தாதிருஷி ஏவ கீர்த்திः கத்யரச்சனாயாம் அஸ்ய அஸ்ய கவேஹே. கவேஹே பாணஸ்ய வர்த்ததே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். Okay, 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 okay. Thank you, ma'am. நோ ப்ராப்ளம். அதுக்கு அடுத்தது ஹர்ஷவர்தனஸ்ய हर्षवर्धनस्य कालः ம், दशाधिकषट्षष्टतः ம், पञ्चाशताधिकषट्षष्टपर्यन्तम् इति ज्ञायते. ஆமா. ம் So ஹர்ஷவர்தன அந்த ராஜாவோட காலக 610ல இருந்து 650 AD வரலன்னு தெரிஞ்ச விஷயம். ஆ अतः अयं सप्तमः क्रिस्ताब्दे कालिकः इति निश्चेतुं शक्यते. ஆமா. ம் so we இந்த can arrive at a அயமனோட ஹர்ஷ conclusion. ஆமா. so we can arrive at a conclusion that he belongs to the 7th century AD. சரியா. ம் அஸ்ய மூல புருஷः வத்சः. ஆமா எனக்கு இந்த ஆமா. லைன் புரியல. அதாவது தெர் இஸ் அ ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு தடவை துர்வாசர் வந்து பிரம்மலோகத்துல ஏதோ ஒரு மந்திரங்களை ஓதும் பொழுது தெர் வாஸ் சம் உச்சாரணத்துல ஏதோ ஒரு தப்பு வந்துடுதோ என்னவோ. ஒரு பிழையா இல்லைன்னா வந்து காதல விழையா என்னன்னு தெரியாது. அப்போ வந்து சரஸ்வதி தேவி பார்த்து சிரிச்சுடுறா. சிரிச்ச உடனே அந்த துர்வாசர் வந்து சபிச்சு விடுறார், நீ பூலோகத்துக்கு போகணுட்டோ. ஸோ அந்த மிருத்யுலோகத்துல போயிட்டு அந்த சோன நதிங்கிற ஒரு தட்டத்துல அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த சவனபுத்திரர் ததீச்சர்ங்கிறவரோட ஒரு பிரேமம் ஏற்படுறது. ஸோ அவ ரெண்டு பேருக்கும் பிறக்கிறது ஒரு குழந்தை. அந்த குழந்தைய அப்புறம் அவ விட்டுட்டு இங்கேருந்து வந்து போயிடுறா. சரியா. அஹ் ம், அஹ் ம். ஆம், அவளுக்கு வந்து ஒரு புத்திர பிராப்தி வருது. அதுக்கப்புறம் அந்த சாபத்தினுடைய அவதி முடிஞ்சதுனால அந்த சரஸ்வதி வந்து பிரம்மலோகத்துக்கு திருப்பி போயிடுறா. ஸோ அப்புறம் இந்த ததீச்சர் வந்து என்ன பண்றார், இந்த புத்திரனை வளர்க்கறதுக்கு இன்னொரு ஸ்திரீ அக்ஷமாலான்னு ஒத்திய ஒரு ரிஷிபத்னி அவளை வந்து வைக்கிறா. ஸோ அவ வந்து தன்னுடைய தனக்கு ஒரு புள்ள இருக்கான். அந்த புள்ள பேர் தான் வத்சன்னு பேரு. அந்த வத்சனுடைய வம்சத்துல வந்தவர் தான் இவர். அதுதான் மூல புருஷா வத்சகா. அந்த வத்சனுக்கு குபேரகான்னு ஒரு புள்ள, அப்புறம் அச்சுதன், ஈசானன், ஹரன், பாசுபதன். அந்த பாசுபதனுக்கு அர்த்தபதின்னு ஒரு புள்ள. அந்த அர்த்தபுதிக்கு பிருகு, ஹம்சன், சுச்சி, கவி, மஹிதத்தன், தர்மன், ஜாதவேதா, சித்திரபானு, லக்ஷன், அஹிதத்தன், விஸ்வரூபன், இத்தனை 11 பேர் பிறக்கிறான். அதுல இந்த சித்திரபானுவனுடைய புள்ள தான் இந்த பானபட்டர். புரியுறதா. சோ அதனால இவருக்கு மூல புருஷன் யாருன்னா அந்த வத்சன்கிறவர். அந்த ஓ, வத்சன்கிறவர் ஓகே. யாரு அப்படின்னா அதனுடைய முன்கதை தான் இப்ப நான் சொன்னேன். சோ அஸ்ய மூல புருஷா வத்சகா. அப்புறம் பிதா சித்ரபானு. அப்பா அப்பா பேரு வந்து சித்ரபானு. சித்ரபானு. ம் மாதா து ராஜதேவி. அம்மா ம் பேரு ராஜதேவி. ஆ. அர்த்தபதி து பிதாமகः. தாத்தா இப்பதான் பேரு சொன்னேன்ல அர்த்தபதி. இப்பதான் சொன்னேன்ல ஆ அந்த அர்த்தபதிக்கு தான் 11 பசங்க. அதுல ஒருத்தர் தான் அந்த சித்ரபானு. சோ அவ அப்பா தாத்தா வந்து அர்த்தபதிங்கிறவர். அப்புறம் அஸ்ய புத்திரஸ்து பூஷணபட்டः. ம் ம் புள்ள ம் பேரு பூஷணபட்ட. ம். அப்புறம் भट्टबाणस्य पिता चित्रबाणुः अपि महाविद्वान् याज्ञिकः च आसीत् इति ज्ञायते. ஆமா. ம் ஸோ So பட்டபானகங்கிறது பானபட்டகா. ஸோ அந்த பட்டபாணர் அப்படிங்கிறவர், அதனால்தான் அவர் பிள்ளைக்கு பூஷண பட்டர்னு பேரு. இவருடைய செகண்ட் நேம் எடுத்துட்டு இருக்கா, செகண்ட் நேமா இவரது எடுத்துட்டு இருக்கா. ஸோ அந்த பட்டபானஸ்ய பிதா சித்திரபானு அப்பி மகாவித்வான், ஒரு பெரிய ஸ்காலர், யாக்னிகாச்ச பெரிய யக்ஞம் பண்றவராக அறியப்படுகிறது. அப்புறம் बाल्ये एव अस्य माता दिवङ्गता. ம் पिता एव बालस्य अस्य பாலன போஷண விஷயே. पालनपोषण पालनपोषणविषये श्रद्धालुः आसीत्. ஆமா. சோ அவர் சின்னப்பவே அவ அம்மா செத்து போயிட்டா. அப்பா தான் அவரை பார்த்து வளர்த்துருக்கார். ஆக்சுவலி அவருடைய சொந்த கதையை வச்சுதான் இந்த காதம்பரியிலே வரும்.
அந்த சுகனை வந்து அந்த சுகத்தை வந்து எடுத்துட்டு வருவா ஒரு பேரட்டை. அந்த பேரட் இதை வந்து ஒரு சாண்டால கன்னியக்கா அந்த தாராபீடன் ஒரு ராஜாவினுடைய சபையில, சூத்ரகன் ஒரு ராஜாவினுடைய சபையில எடுத்துட்டு வந்து இந்த சந்திராபீடன் தாராபீடன் எல்லா கதையும் வரும். அதுலதான் அந்த சுகன் வந்து கதை சொல்றதுதான். அந்த சுகன் தன்னுடைய கதையை முதல்ல ஆரம்பிக்கும். நாங்க வந்து சின்ன வயசுலயே எனக்கு அம்மா செத்து போயிட்டா, எங்க அப்பா தான் என்னை வளர்த்து ஆளாக்கினார். ஒரு தடவை வந்து இந்த வேடாள்லாம் வந்து வேட்டையாடினா அதுல எங்க அப்பாவும் தவறி போயிட்டா அப்படிங்கறத இவருடைய கதையை பேஸ் பண்ணி தான் அது வந்ததுன்னு சொல்லுவான். பால்ய ஏவ அஸ்ய மாதா திவம் கதா, செத்து போயிட்டா. பிதா ஏவ பாலஸ்ய அஸ்ய. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்துல. அந்த அந்த ஹண்டிங் எக்ஸ்பெடிஷனை பத்தி அந்த கிளி வர்ணிக்கிற இடம் வந்து அப்படியே கருணரசம் பொழியிற மாதிரி இருக்கும் அந்த இடம். அது வந்து அதாவது இப்படிப்பட்ட எங்க அப்பா செத்து போய் நான் இன்னும் உயிரோட இருக்கேனே அந்த கிளி சொல்லும். எனக்கோசரம் தன்னுடைய லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ண எங்க அப்பாவே மற மறைஞ்சு போயிட்டார், இறந்து போயிட்டார், நான் இன்னும் உயிரோட இருக்கேனே அப்படின்னும். ஸோ அந்த பாலன போஷண விஷயே. ஸோ இவருடைய சொந்த கதையை வச்சுட்டே தான் அந்த இது ஆர்கே நாராயணுக்குலாம் சொல்லுவா தெரியுமா. அவர் அந்த இங்கிலீஷ் டீச்சருங்கிற ஒரு நாவலில் எழுதும்போது, நீங்க ஆர்கே நாராயண் வீட்டுக்கு போனோம்னா நமக்கு தெரியும், வி கேன் விஷுவலைஸ் அந்த லாங் காரிடார்ஸ் எல்லாம் அவர் வீட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி யூ கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனை யூ கேன் see in his own works. ஸோ அதே மாதிரி இவர் வந்து தன்னுடைய சொந்த சரித்திரத்தை வச்சுட்டே அந்த கிளியினுடைய வர்ணனையை பண்ணுவார். சரியா? அதுக்கப்புறம் उपनय संस्कारादनन्तरम् अस्य 14 वर्षे पिता अपि स्वर्गतः. ஆமா. ஸோ உபநயன சம்ஸ்காராத்து அனந்தரம். உபநயனம்ங்கிறது பூணல். ஸோ அந்த உபநயன சம்ஸ்காரம் ஆனதுக்கப்புறம் அஸ்ய அஸ்ய கவேஹே பாணஸ்ய 14 வருஷே 14 வருஷத்துல 14வது வயசுல பிதா அப்பி ஸ்வர்கத்தக, அப்பாவும் சொர்க்கத்துக்கு போயிட்டார், இறந்து போயிட்டார். அப்புறம் पितृभ्यां विरहितः अयं बालः विचलितहृदयः आसीत्. ஆமா. பித்ருபியாம் அப்படின்னா மாதா பித்ருபியாம், அப்பா அம்மா இல்லாத, பேரண்ட்ஸ் இல்லாத, பேரண்ட்ஸினால பித்ருபியாம் விரகிதா அயம் பாலக, அப்பா அம்மாவினால் அப்பா அம்மாவோட ஆப்சன்ஸோட இருந்த இந்த பையனானவன் விச்சலித ஹிருதயா ஆசீத், ரொம்ப வந்து ஹி வாஸ் நாட் அ ஸ்டேபிள் மைண்டட், ரொம்ப அலப்பாயிர மனசோட இருந்தான். சரியா? அப்புறம் अतः मित्रैः सह सम्मिलितः देशान्तरेषु भ्रमणं कर्तुम् आरेभे. ஆமா. அத தஸ்மாத் காரணாத், யாரும் இல்லையோனோ, மித்ரைஹி சக சம்மிலிதா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துண்டு தேசாந்தரேஷு பலவிதமான அஹ், அந்நிய அந்நிய தேசாக மற்ற தேசங்களை குறித்து பிரமணம் கருத்தும் ஆரேபே ஆரம்பித்தார். அப்புறம் नानाविधराजसन्दर्शनेन राज्य विषयक परिज्ञानं लब्धवान्. ம் गुरुकुलादीनां सन्दर्शनेन पण्डितसङ्गतिरपि अस्य सञ्जाता. ஆமா. நானாவித ராஜ சந்தர்ஷனேன, பலவிதமான ராஜாக்களை பார்க்கறதுனால ராஜ்யாங்க விஷயம், அந்த ராஜ்யாங்கம்ங்கிறது போன பாடத்துலயும் வந்தது, நான் சொல்லல, நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். அந்த ராஜ்யாங்கங்கள் அதை பத்தின விஷயக்க பரிஜானம் ஞானமும் லப்தவான் அடைந்தார். குருகுலாதீனாம் சந்தர்ஷனேன, ஸோ குருகுலம் முதலிய இடங்களை பார்க்கறதுனால பண்டித சங்கத்திரப்பி, பண்டித்தாளினுடைய ஒரு சங்கத்தினா சேர்க்கை, அதுவும் சஞ்சாதா. சங்கதிங்கிறது ஸ்திரீலிங்கம். அஸ்ய கவேஹே சஞ்சாதா சங்கதி. அப்புறம் மேம் ராஜ்ய அங்கனாக்கா அதன ராஜ்யம், கோஷம், மந்திரி, ஆமா ஆமா, ஒரு ஒரு ஆறு சேனா, இருக்கு. துர்கம் ஆமா அண்ட் அதேதான். சுக்ருத். ஆமா அதேதான், அதுதான் ராஜ்யாங்கம். அதை பத்தின ஞானமும் அவருக்கு இருக்கு. அப்புறம் पुनः जन्मभूमिं प्राप्तवान्. திருப்பியும் he came back to his birth place. श्रीहर्षसोदरः बाणस्य विख्यातिं श्रुत्वा एनम् आह्वापयामास. ஆஹ்வாபயாமாச. ஸ்ரீ ஹர்ஷ சோதரக. ஸோ அந்த ஹர்ஷ ஹர்ஷனுடைய ஹர்ஷ சோதரக ஐ திங்க் இதுவா இருக்கணும்னு நினைக்கிறேன். ராஜ்யவர்தனான்னு அடுத்ததுல வருது. அவர்தானே? ஆமா ராஜ்யவர்தன தானே அவரோட பெரியவர். ஆமா, அவ சோதரகன்னா அவர் செத்து போனதுக்கு அப்புறம் தான் ஹர்ஷா பிகேம் கிங். பட் அவன் ஃப்ரெண்ட் அண்ணா கூப்பிட்டுருக்கலாமே நீ அவன் இருக்கும் போதே. என்ன? ஆமா, அவர் வந்து பாணஸ்ய விக்கியாத்தியும் ஸ்ருத்வா, பாணரனுடைய அந்த கியாத்தியை கேட்டுவிட்டு ஏனம் ஆஹ்வாபயா மாச, இவருக்கு சொல்லி அமிச்சார், ஆஹ்வானம் பண்ணார், கூப்பிட்டார். बाणस्तु कान्यकुब्जं गत्वा आस्थाने महाकवि पदवीम् अलञ्चकार. பாணர் வந்து கான்யகுப்ஜ தேசம் தானே அவா, அதுக்கு போயிட்டு ஆஸ்தானே, அந்த ஆஸ்தானத்துல மகாகவி பதவி, ஒரு பெரிய பொயட்டனுடைய ஸ்தானத்தை அலஞ்சகார அலங்கரித்தார். அப்புறம்
हर्षचरितमेव अस्य प्रथमः ग्रन्थः, द्वितीयः ग्रन्थः कादम्बरी। ஸோ இவருடைய ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டே என்னன்னா ஹர்ஷசரிதம். நம்ம இதுல படிச்சோம். பித்ரு பித்ருபுத்திரயோகோ பிரேமஹா இல்லையா? பிரேம அந்த பாடத்துல படிச்சோம். ஹர்ஷசரிதம் வந்து ஹர்ஷனுடைய கதை, அவ அப்பா அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. ஹர்ஷசரிதம் இவருடைய கோர்ட்ல இருந்ததுனால அவரை பத்தி எழுதியிருக்கார். ஸோ ஹர்ஷசரிதம் ஏவ அஸ்ய பிரதமஹ கிரந்தஹ, அதுவும் வந்து ப்ரோஸ் ஒர்க் தான். த்விதீயஹ கிரந்தஹ காதம்பரி, ரெண்டாவது வந்து காதம்பரி. சரியா? அப்புறம் गुणाढ्यकृत बृहत्कृत गुणाढ्यकृत बृहत्कथातः बृहत्कथातः इतिवृत्तं इतिवृत्तं गृहीत्वा कादम्बरीं व्यरचयत्। ஆமா, குணாட்டியரால எழுதப்பட்ட பிருஹத்கதான்ங்கிற டெக்ஸ்ட் இருக்கணும். அதுல இருந்து இதிவிருத்தம், இதிவிருத்தம்னா அந்த பிளாட் வஸ்து மூலகதா அதை எடுத்துண்டு காதம்பரியை எழுதினார். சரியா? அப்புறம் चण्डीशतकमपि अनेन रचितमिति प्रसिद्धिः। சண்டி சதகம்னு நான் பார்த்தது இல்லை அந்த டெக்ஸ்ட். சண்டி சதகம்னு ஒரு டெக்ஸ்ட், அதுவும் இவரால எழுதப்பட்டதுங்கிற ஒரு பிரசித்தி, ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அப்புறம் अस्य कादम्बरी ग्रन्थः संस्कृतवाङ्मये सर्वोत्कृष्टः वर्तते। இவருடைய டெக்ஸ்ட் இந்த காதம்பரி கிரந்தம் இருக்கு பாருங்க, அது சம்ஸ்கிருத வாங்மயே, இந்த ஃபீல்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் சர்வோத்கிருஷ்டா வர்த்ததே. இட் அடோன்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ். அப்புறம் संस्कृत अभिज्ञाः सर्वे अपि एतत् गद्यग्रन्थं कण्ठस्थीकुर्वन्ति। ஆமா, சம்ஸ்கிருத அபிஜ்ஞாக, சம்ஸ்கிருதத்தை அறிய வேண்டும் என்று விரும்புபவர்கள், யார் ஒன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், சர்வே அபி எல்லாரும், ஏதத்து கத்திய கிரந்தம், இந்த காதம்பரிங்கிற ஒரு கத்திய கிரந்தத்தை கண்டஸ்தி குருவந்தி, அப்படியே மனப்பாடம் பண்றா, பைஹார்ட் பண்ணிடுறா. அதாவது அதுல வந்து அந்த லாங் சென்டென்சஸ், அவருடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சுகநாச உபதேசம் வாஸ் an எக்ஸாம்பிள் நம்ம படிச்சதுல இல்லையா? அந்த மாதிரி பெரிய பெரிய சென்டென்சஸோட இருக்கும் அது. அப்புறம் रचना वैविध्यमपि दृश्यते। டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விவிதானாம் பாவக வைவித்தியம், அந்த ரச்சனா வைவித்தியம்னா ரச்சனா கௌசலம், அதுவும் பார்க்கப்படுகிறது. அப்புறம் तत्र तत्र दीर्घ दीर्घ समासाः निबद्धाः, ம் श्लेष उपमादि अलङ्कार भूयिष्टम् इदं काव्यम्। ஆமா, இதம் காவியம், இந்த காதம்பரிங்கிற இந்த ஒரு காவியமானது தத்ர தத்ர அங்கங்கு தீர்க்க தீர்க்க சமாசாக, ரொம்ப லென்த்தியான சமாசங்கள், சமஸ்த பதங்கள், நிபத்தாக இயற்றப்பட்டது. ஸ்லேஷ உபமாதி அலங்கார பூயிஷ்டம், ஸ்லேஷம் உபமா நிறைய வந்து உங்களுக்கு வந்து இந்த விரோதாபாசம் வரும், அப்புறம் உத்பிரேக்ஷா வரும். இந்த மாதிரி உபமாதின்னு சொல்லும்பொழுது எக்ஸெட்ரால நீங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அலங்கார பூயிஷ்டம், அலங்காரத்தோட நிறைய இருக்கின்ற அலங்காரங்கள், இதம் காவியம். பூயிஷ்டம் அப்படின்னா ஃபில்டு வித் சோ மெனி அலங்காராஸ். சரியா? சொல்லுங்க नानाविध वर्णनैः சொல்லுங்க. सहृदय ஒரே हृदयानि நிமிஷம், आकर्षति। மாலினி அவர் ஏதோ டவுட் கேட்கிறார். Sorry. யுவர் மியூட் சார். Ma'am, सर्वोत्कृष्टः என்ன? சர்வோத்கிருஷ்டகனா பெஸ்ட் அமாங் எவ்ரி திங், சிரேஷ்டதமம்னு அர்த்தம். Okay, श्रेष्ठतमम्. Okay, thanks. அப்புறம் படிங்க. नानाविध वर्णनैः सहृदयानि आकर्षयति। ஆமா, நானாவித வர்ணனைகி, பலவிதமான வர்ணனைகளால், வர்ணனோட டிஸ்கிரிப்ஷன், பை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், சஹிருதய ஹிருதயானி ஆகர்ஷதி, இட் அட்ராக்ட்ஸ் தி மைண்ட் ஆஃப் சஹிருதயம். சஹிருதயானா யாருக்கு வந்து இந்த காவிய ரசத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ அவளுக்கு தான் சஹிருதயான்னு பேரு. ஸோ அந்த சஹிருதய ஹிருதயானி ஆகர்ஷதி, அந்த சஹிருதயங்களுடைய சஹிருதயாளா இருக்கின்ற அவளுடைய சஹிருதயானாம் ஹிருதயானி ஆகர்ஷதி. சரியா? அப்புறம் विशिष्य शुकनासोपदेशः சர்வைஹி அவசியம் பட்டியதே. सर्वैः अवश्यं पठ्यते। விசிஷ்யனா இன் பர்டிகுலர், எல்லாமே பெஸ்ட், அதுல இன் பர்டிகுலர் என்னன்னா இந்த சுகநாச உபதேசம்ங்கிறது சர்வைஹி அவசியம் பட்டியதே, எல்லாராலையும் நிச்சயமாக படிக்கப்படுகிறது. சரியா? அப்புறம் बाणस्य गद्यरचनाभिः संस्कृतवाङ्मयस्य परिपूर्णत्वं सञ्जातम्। பாணர்னுடைய இந்த கத்திய ரச்சனாபிகி, இந்த கத்திய ஒர்க்ஸ்னால சம்ஸ்கிருத வாங்மயசிய பரிபூர்ணத்துவம் சஞ்சாத்தம். வாங்மயம் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு லிட்ரேச்சர் ஒன்று, சம்ஸ்கிருத வாங்மயம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒகாபுலரி ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பரிபூர்ணத்துவம் சஞ்சாத்தம். இட் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஹேப்பன்ஸ். புரியுறதா? पद्यकवीनाम् आद्यः वाल्मीकि भवति।
பத்ய பொயட்ரி எழுதுறதுல ஃபர்ஸ்ட் யாரு? ஆத்யா கவிஹி வால்மீகி. அப்புறம் स तु पद्यकवितायाः मार्गदर्शकः आदर्शप्रायश्च भवति. அவர் இந்த பத்ய கவிதையை எழுதுறதுல ஒரு மார்கதர்ஷகா, he was a trend setter and ஆதர்ஷ பிராயஷ்ட, he was very ideal, ஒரு ஒரு ஐடியலான ஒரு பர்சனா இருந்தார். தத்வது तद्वत् कवित्वस्य गद्यकवित sorry கத்ய तद्वत् கவித்வஸ்ய गद्यकवित्वस्य नवीनानां मार्गदर्शिकत्वम् अस्य अपि सिद्ध्यति. அதே மாதிரி அது எப்படி அந்த ஆத்யக கவிஹி அவர் பத்ய கவிதைகளுக்கு பொயட்ரிக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்தாரோ, தத்வது அது போலவே கத்ய கவித்வஸ்ய இந்த ப்ரோஸ் ரைட்டிங்க்கு நவீனானாம் மார்கதர்ஷி புதுசா இருக்கிறவாளுக்கு அது மார்கதர்ஷிகத்துவம் அஸ்யாபி சித்தியதே. ஸோ பீயிங் ஹி அடான்ஸ் அ ரோல் ஆஃப் அ ட்ரெண்ட் செட்டர். மார்கதர்ஷி அப்படின்னா ட்ரெண்ட் செட்டர், அந்த மார்கதர்ஷிகத்துவம் அப்படின்னா டேக்கிங் த ரோல் ஆஃப் ட்ரெண்ட் செட்டர். அது தஸ்ய பாவகான்னு சொல்றோம் இல்லையா? ஓகேவா? ஸோ மார்கதர்ஷிகத்துவம் அஸ்யாபி சித்தியதே. ஸோ இவருக்கும் அந்த ட்ரெண்ட் செட்டர் அப்படிங்கிற ரோல் ஆனது இஸ் அப்ளிகபிள். அப்புறம் कादम्बर्यां त्रयाणां जन्मानाम् अद्भुतकथायाः उपकथायाः च मिश्रणेन किञ्चिदिव जटिलत्वं पाठकैः अनुभूयत एव. ஸோ என்ன அப்படின்னா, காதம்பரியில நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 2-3 வம்சத்தை பத்தி சொல்றார். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அந்த சூத்ரகன் ஒரு ராஜாவோட ஆரம்பிக்கிறோம். சூத்ரகன் ஒரு ராஜா ஆசீத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த அந்த கிளியோட பிரசன்ஸ் வருது, அந்த கிளி ஒரு கதையை சொல்றது என்ன. ஸோ இந்த மாதிரி அதனுடைய என்ன சொல்றது ஒரு கண்டினியூட்டி இருந்துட்டே இருக்கு. ஒரு நிறைய கதைகள், நிறைய உபகதைகள், சரியா? ஸோ அந்த மாதிரியாக இது இந்த காதம்பரி பின்தொடர்ந்துட்டே இருக்கு வித் சோ மெனி மெயின் ஸ்டோரியோட நிறைய உபகதைகள், சரியா? அதோட இது இந்த இந்த கதையானது ஒரு என்ன சொல்றது உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு, சரியா? என்ன அப்படின்னா காதம்பரியாம் இந்த காதம்பரியில திரயாணாம் ஜன்மனாம் அத்புத கதா திரயாணாம் ஜன்மனாம் அத்புத கதாயாக உபகதாயாக. இப்ப இந்த கிளி தான் அந்த அந்த சந்திரா, அதாவது இந்த சூத்ரகன் கிட்ட இந்த கிளி ஒரு சாண்டால கன்னியகா எடுத்துன்னு கொடுக்குறா. அந்த கிளி தன்னுடைய கதையை சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த ஜாபாலி ஆசிரமம் எல்லாம் வருது. அந்த அதுக்குள்ள தாராபீடன் ஒரு ராஜா இருக்கான், அவனுக்கு சந்திராபீடன் ஒரு குழந்தை பிறக்கிறது. விலாசவதிங்கிற பத்னி, அவளுக்கு சுகநாசன் ஒரு மந்திரி இருக்கார். அப்படின்னு இந்த கிளியோட ஜன்மாதான் அந்த ஜன்மால வருது. அதுக்கப்புறம் அந்த சந்திராபீடன் காதம்பரிங்கிற ஒரு ஸ்திரீயை எப்ப பாக்குறானா, கதை முடியறதுக்கு ஒரு 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 30-40 பேஜுக்கு முன்னாடி தான் அந்த காதம்பரிங்கிற ஒரு கேரக்டரே வருவா. அந்த மாதிரி கதைக்குள்ள கதை மகாஸ்வேதாங்கிற ஒரு கேரக்டர் வருவா. ஸோ இந்த மாதிரி 3 ஜென்மா கதை வரும் அதுல, சரியா? இன்னும் ஒன்று அது பேர் என்ன, பூர்வார்த்தம் தான் நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன், உத்தரார்த்தம் படிக்கல. ஸோ அந்த உத்தரார்த்தத்தில் தான் நமக்கு தெரியும் யாரோடைய ஜென்மா என்னன்னுட்டு, சரியா? ஸோ திரயாணாம் ஜன்மனாம் அத்புத கதாயாக, அத்புத கதா அது உபகதான சப்ஸ்டோரி உள்ள இருக்கிற உபகதைகள் மிஸ்ரணேன இதனுடைய சேர்க்கையினால கிஞ்சிதிவ ஜட்டிலத்துவம் பாட்டகைஹி அனுபூயத்தே ஏவ. கொஞ்சம் நமக்கு ஒரு என்ன சொல்றது ஜட்டிலத்துவம்ங்கிறது ஒரு ட்விஸ்ட், என்ன சொல்றது ஒரு காம்ப்ளிகேஷன், ஒரு காம்ப்ளிகேட்டடா ஆயிடுறோம். நம்ம என்ன சொல்ல வர்றாரு, இங்க எங்க ஆரம்பிச்சோம் நம்ம, அப்புறம் திடீர்னு அந்த சந்திராபீடன் காட்டுக்கு போய் ஒரு கிங்கரனை துரத்தின்னு ஓடுவான். அது ஓடுறதே ஒரு ஒரு 4-5 பக்கத்துக்கு ஓடும், சரியா? நமக்கு ஒரு 3-4 கிளாஸ் ஓடும், நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறதே கொஞ்சம் புரியாது. ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஒரு விரக்ஷத்தை எடுத்தாருன்னா, ஷால்மலி விரக்ஷம்னு ஒரு விரக்ஷத்தை எடுத்தாருன்னா, அந்த விரக்ஷத்துல என்னெல்லாம் இருக்கோ, நீங்க வேற எங்கேயாவது ஒரு பெரிய ஒரு பேனியன் ட்ரீயை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ஷால்மலி விரக்ஷம் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுத்துருவார் பாணன். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஜாபாலியினுடைய ஆசிரமம், அப்புறம் அந்த அச்சோத சரசு, ஒன்னு வர்ணனை தான். சரி, இது படிக்கிறதுனால என்ன அப்படின்னா பானோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம்னுவா.
பாணர்னால உச்சிஷ்டம் பண்ணப்படாத வார்த்தையே உலகத்துல இல்ல. எப்படி வந்து நவசர்க்கே கதோ மார்க்கே நவசப்தோன வித்யதேன்னு இது பார்த்தோம் இல்லையா? 9 சர்க்கம் ஆனதுக்கு அப்புறம் மாகருக்கு புது வார்த்தையே இல்லை அப்படின்னா இஸ் எக்ஸாஸ்டட் ஆல் த சினானிம்ஸ். அதே மாதிரி இந்த மகாஸ்வேதான்னு ஒரு ஸ்திரீ, அவ வெள்ளையா இருப்போம், அந்த அந்த வெள்ளைக்கு உபமாவா கம்பேரிசனா உலகத்துல இருக்கிற அத்தனை சுண்ணாம்புலேருந்து அமிர்தம் வரைக்கும் அத்தனை பதார்த்தத்தையும் அவர் கம்பேரிசனா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேல வார்த்தையே கம்பேரிசனுக்கு எனக்கு விஷயமே இல்லைங்கிற மாதிரி முடிப்பார். ஸோ அந்த மாதிரி நமக்கு காதம்பரி வந்து கதைன்னு பார்த்தேன்னா உள்ளுக்குள்ள கதை கதையா வருமே தவிர அதனுடைய மெயின் பர்பஸ் ஆஃப் ரீடிங் என்னன்னா நம்மளுடைய ஒகாபுலரி இன் சான்ஸ்கிரிட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 1. நம்பர் 2, அவர் எப்படி வந்து இந்த சமஸ்த பதங்களை லென்த்தியான சமஸ்த பதங்களை எப்படி கையாண்டிருக்கார். அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தேன்னா டெக்ஸ்ட் புக் எடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு புக்கு, இது இந்த மாதிரி ஒரு புக்கு வியாக்கியானத்தோட இந்த சைஸு, சரியா? இது பிரிண்ட் போட்டு ஒரிஜினல் ஸ்டோரி பார்த்தேன்னா 150 பேஜுக்கு மேலே இருக்காது. பட் அந்த ஒரிஜினலை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி கூட வியாக்கியானத்தை வச்சுட்டு தான் நம்ம பார்க்கணும். இங்கே வர்புலேருந்து ஆரம்பிப்பார், ஆசி தா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஒரு 5க்கு அப்புறம் அந்த நாம சூத்ரகோ நாமன்னு போய் முடிப்பார். அதில் பார்த்தேன்னா ஒரு 35 அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் இந்த ராஜாக்கு. புரியுறதா? ஸோ வந்து நம்ம முதல்ல எங்க ஆரம்பிச்சு எங்க முடியறோங்கிறத நம்ம வந்து ஒரு குண்டனம் பண்ணிக்கணும் படிக்கிறதுக்கு முன்னாடி. படிச்சாதான் புதியும் கதை, இல்லைன்னா புரியாது. புரியுறதா? ஸோ காதம்பர்யாம் திரயாணாம் ஜன்மனாம் அத்புத கதாயாக உபகதாயாக ச மிஸ்ரணேன கிஞ்சிதிவ கொஞ்சம் ஒரு ஜட்டிலத்துவம் பாட்டகைகி அனுபூயது. கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா ஆற மாதிரி இருக்கும். புரியுறதா? மேம் அமர் சித்திர கதால படிக்கச்சியே கன்ஃபியூஷன் அது. அப்படியா? ஓகே. ஆமா. காதம்பரியாம் ஓ சாரி, திராவிட தார்மிகஸ்ய வர்ணனம். சாரி, இதுவாயிடுத்து. படிங்க. காதம்பர்யாம் திராவிட தார்மிகஸ்ய வர்ணனம் ஹாஸ்யரசஸ்ய உதாரணம் பவித்தும் அர்ஹதி. அதாவது இப்போ கடைசியா அவன் சந்திராபீடனை அந்த காதம்பரிய பார்த்துட்டு அந்த சந்திராபீடன் திருப்பியும் நாட்டுக்கு போயிடுவான். நம்ம இப்போ நான் கிளாஸ் அது ஃபுல் புக்கையும் எடுத்திருக்கேன். அது பண்ணும்போது ஓகே முடிய போகிறது டெக்ஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்போ தான் ஒரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் பாணர். அவன் தான் இந்த திராவிட தார்மிகா. அவன் எப்படிலாம் இருப்பான்னு அவரை பற்றி ஒரு 15-20 பக்கம் இருக்கும். அந்த திராவிட தார்மிகஸ்ய வர்ணனம், அவனுடைய வர்ணனமானது ஹாஸ்யரசஸ்ய உதாரணம், ஹாஸ்யரசத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு. புரியுதா? அப்புறம் கதாகமனம் து உத்தரோத்தர கதா பரிஜான குதூகுலம் அதிகதரம் ஜனயதி படித்ருணாம். ஆமா, கதாகமனம் அந்த ஸ்டோரி லைன் வந்து எப்படி அப்படின்னா உத்தரோத்தர கதா, பின்னாடி வரப்போட கதையினுடைய கதாயாக பரிஜானே குதூகலம் அதிகதரம் ஜனயதி. அது என்ன கதை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு குதூகலத்தை ஜாஸ்தியாக்கிடுவார். படித்ருணாம் ஜனயதி. புரியுறதா? ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு விட அடுத்தது அவர் என்ன வர்ணிக்க போறாருங்கிறது தான் நமக்கு ஜாஸ்தி இன்வால்மெண்ட் இருக்கும். புரியுறதா? அப்புறம் दैववशात् अयं कविः कादम्बरी रचनाम् असम्पूर्णमेव त्यक्त्वा दिवं ययौ. ஓகே. தெய்வவசாத், டியூ டு ஃபேட், அவர் என்ன அப்படின்னா அயம் கவிஹி, இந்த பாணரானவர் காதம்பரி ரச்சனாம் அசம்பூர்ணமேவ தியக்த்வா, he didn't complete the work. அவர் வந்து கடைசியா அந்த காதம்பரி அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு இன்ஃபேக்ட் அமங்கலமாக ஒரு சப்தத்தை யூஸ் பண்ணுவார். அதோட அவர் இறந்து போயிட்டாருன்னு வரும். சரியா? ஞாஸ்யதி மரணேன பிரீத்திம் இது அசம்பாவியமேவ இது, இதான் கடைசி சென்டென்ஸ் காதம்பரியில. ஓகேவா? இதோட அவர் வந்து இறந்து போயிட்டார். ஸோ ஹி குடன்ட் கம்ப்ளீட் த ஸ்டோரி. ஸோ தெய்வவசாத்து அயம் கவிஹி காதம்பரி ரச்சனதையை அசம்பூர்ணமேவ, இன்கம்ப்ளீட் ஆகவே தியக்த்வா விட்டு திவம் இறந்து விட்டார். அதாவது தெர் யூஸ் டு பி அ கதை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவருக்கு வந்து 4 புள்ள இருந்தா, ஒரு சாகித்யகாரன், ஒரு வையாகரணர், ஒரு ஒரு ஜோதிஷன், அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு சாஸ்திரத்துல பாரங்கத்தர். இதுல இந்த ஜோதிஷனையும் இன்னொத்தையும் விட்டுடுறாரு இவர். இந்த சாகித்யகாரனையும் வையாகரணக்காரனையும் வியாக்கரணம் படிச்சவனையும் கூப்பிட்டுட்டு ஒரு காஞ்சி போன மரத்தை பார்த்துட்டு கேட்கிறார், இத வர்ணி அப்படின்னுட்டு.
அந்த வையாகரணன் வியாக்கரணம் படிச்சவன் சொல்றான், சுஷ்கஹ தருஹு திஷ்டதி சுஷ்கஸ்தருஹு திஷ்டதி அக்ரே திஷ்டத்தி அக்ரேங்கிறான். காஞ்சி போன மரம் முன்னாடி நிக்கிறது அப்படின்னுட்டும். சாகித்யகாரனை கூப்பிடுறான், இந்த வர்ணி அப்படின்னு வர்ணனை பண்ணு அப்படின்னா, நீரச தருரிக விலசதி புறத்தக அப்படிங்கிறான். நீரசம் அப்படின்னா ரசம் இழந்த, எசன்ஸ் எல்லாம் இழந்த ஒரு தருவானது முன்னாடி படிமணிக்கிறது, என் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது அப்படிங்கலாம். ஸோ யூ ஆர் த பர்ஃபெக்ட் மேன் டு ரைட் மை ஒர்க்குன்னு அவர் உயிரோட இருக்கும் போதே சொல்லிட்டு போயிட்டான்னு ஒரு கதை இருக்கு. அதனாலதான் அவருடைய புத்திரர்களுக்குள்ள பூஷணபட்டருங்கிறவர் தான் உத்தரபாகம் எழுதினார். சரியா? அப்புறம் अयं ग्रन्थः द्वेधा पूर्वभागः उत्तरभागः च इति विभज्यते. உத்தரபாகம் இவ்வளவு பெருசு. சரியா? இதான் உத்தரபாகம். பூர்வ பாகத்தோட கொஞ்சம் சின்ன பில்லோவா இருக்கும் அது. சோ அயம் கிரந்தா, இந்த கிரந்தமானது துவேதா பூர்வபாக உத்தரபாகஸ்ச விபஜ்யத்தை, ரெண்டா பிரிக்கப்படுகிறது. पूर्वभागस्तु भट्टबाणविरचितः விரச்சிதா उत्तरभागस्तु तत्पुत्रेण விரச்சிதா. சோ பூர்வபாகமானது பட்டபாணரால எழுதப்பட்டது, உத்தரபாகம்ங்கிறது அவருடைய பாணபட்டரால எழுதப்பட்டது, ரெண்டாவது உத்தரபாகம்ங்கிறது அவருடைய பிள்ளையான பூஷணபட்டரால எழுதப்பட்டது. அயம் தேனைவ, இது வந்து உத்தரபாகத்துல 4வது ஸ்லோகமோ ஏதோ இந்த ஸ்லோகம். யாதே திவே திவம் படிங்கோ. याते दिवं पितरि तद्वचसा एव सार्धं विच्छेदमाप भुवि यस्तु कथाप्रबन्धः दुःखं सतां तद् असमाप्तिकृतं विलोक्य प्रारब्ध एष च मया न कवित्वदर्पात्. அவர் ஏன் வந்து இந்த ஒர்க்கை ஏன் எழுதியிருக்கார் அப்படின்னா, அந்த பூஷண பட்டர் வந்து வை டிட் ஹி கண்டினியூ த ஸ்டோரி அப்படின்னா, பிதரி திவம் யாத்தே சதி, அப்பாவானவர் சொர்க்கத்தை அடைந்த தருணத்தில், தஸ்ய வச்சசா சார்த்தம், அவருடைய வாக்கோடு கூட சார்த்தமேவ, யஹ கதா பிரபந்தः புவி விச்சேதம் ஆப, எந்த ஒரு கதையினுடைய அந்த படைப்பு, பிரபந்தகன படைப்பு ஒர்க், அது வந்து புவி பூமியில் விச்சேதம் ஒரு பிரிவை அடைஞ்சுடுத்தோம். பாணரோடையே அந்த கதை வந்து முடிஞ்சுடும், இனிமே என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த தருணத்தில், தது அசமாப்தி கிருதம் துக்கம் சதாம் துக்கம் விலோக்கிய. ஸோ துக்கத்துக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அந்த அசமாப்தி கிருதம் துக்கம், அது வந்து அந்த புஸ்தகம் முடியலையே அப்படிங்கிற ஒரு துக்கத்தோடு இருக்கின்ற சதாம் அந்த நல்லவாழ சஜ்ஜனானு அவலோக்கிய விலோக்கிய பார்த்துட்டு, மயா ஏஷः ग्रन्थः प्रारब्धः न कवित्वदर्पात्. So I made an attempt. The attempt was made by me to write this work to please, to ward off the sorrow of great people, not due to கவித்வ தர்ப்பம். எனக்கு கவித்துவம் இருக்கு அப்படிங்கிற தர்ப்பம்னா திமிரு, அரகன்ஸ், அதனால இல்ல. புரியுறதா? அப்புறம் உக்தம் इति उक्तं. कादम्बर्यां रसनायकादि विषयम् अधिकृत्य स्थूलरूपेण महामहोपाध्याय हरिदास सिद्धांत वागीशेन இது சொல்லப்பட்டது. சரியா? படிங்கோ. चन्द्रापीडः अनुकूल सकल गुणधरः नायकः अस्मिन् उदात्तः नेत्री कन्या अन्यदीया मृदु ललित तनु मुग्ध कादम्बरी च पांचाली नाम रीति विलसति बहुला विप्रलम्बः रसोऽङ्गी माधुर्याख्य गुणो वा கவி முகுட்டமணேः காவ்யயோகோ அந்யமேதது. ஸோ வந்து காதம்பரியில ரசநாயகாதி விஷயம் அதிகிருத்தி, அதுல இருக்க ரசம், நவரசம் இருக்கணும், அந்த ரசம், நாயகன் நாயிகா அவளை பத்தின விஷயம் அதிகிருத்திய ஸ்தூல ரூபேன ரொம்ப கிளியராக மகாமகோபாத்தியாய ஹரிதாசர் அப்படிங்கிறவர், ஹரிதாச சித்தாந்த வாகீஷேன அவரால என்ன, அவர் வந்து சுருக்கமா அதை பத்தி எழுதுறார். என்ன அப்படின்னா, சந்திராபீடக அனுகூலக சகல குணதரக. ஸோ வந்து சந்திராபீடன் ஒரு அனுகூலமான ஒரு நாயகன், சகல குணதரக எல்லா குணத்தோட இஸ் பிளஸ்ட் வித் குட் குவாலிட்டிஸ். அஸ்மின் நாயகே உதாத்தக அப்படிங்கிறது ரொம்ப ஜெனரஸான ஒரு குவாலிட்டிங்கிறது இருக்கு. இதுல நேத்ரிங்கிற நாயிகா கன்யா அந்யதியா மிருதுல
சாரி, மிருது லலித தனுகு, ரொம்ப சாஃப்டான, ரொம்ப லலிதமான இனிமையான ஒரு தனுகு சரீரம் அவளுக்கு. முக்த காதம்பரி, ரொம்ப முக்தம் அப்படின்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கின்ற காதம்பரீச்ச நேத்ரி. பாஞ்சாலி நாம ரீதிஹி, பாஞ்சாலிங்கிற ஒரு ரீதிஹிங்கிறது, அதாவது பாஞ்சால ரீதிங்கிறது இட் இஸ் Style. மிக்சர் ஆஃப் மாதுரியம் அண்ட் சௌகுமாரியம்ங்கிற ஒரு குணத்தோட இருக்கு. ஸோ அந்த பாஞ்சால ரீதியில வந்து சாஃப்ட் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவா. கடமுடமான நிறைய இருக்காது. ஏன்னா காதம்பரியில பாதி இடம் வந்து உங்களுக்கு விப்ரலம்ப சிருங்காரம், கருணரசம், அப்புறம் அந்த 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 திராவிடன் பத்தி சொல்லும்போது ஹாஸ்யரசம், அதெல்லாம் தான் வரும். ஸோ முக்கால்வாசி இடத்துல இதுல நிறைய கருணரச பிரதானமா இருக்கும். பாஞ்சாலி நாம ரீதிஹி விலசதி பகுலா விப்ரலம்பக ரசக அங்கி. விப்ரலம்பம்ங்கிறது தான் அந்த ரசம்ங்கிறது தான் அங்கி பிரதான ரசமா இருக்கு. மாதுர்யாக்கியோ குணஹா, இதுல குணம் வந்து மாதுரியம்ங்கிற குணம். வா கவி முகுட மணேகே காவ்யயோகோ அந்நியம் ஏதது. கவீனாம் முகுடமணிகி, கவிகளினுடைய அந்த செஸ்ட் ஆஃப் அவளுடைய முகுடமணி அப்படின்னா அவளுக்கு புகழினுடைய ஹாரத்துக்கு ஹாரங்களாக திகழ்கின்ற காவியங்களுக்குள்ள இதுவும் ஒண்ணு. புரியுறதா? அப்புறம் इति व्यक्तीकरोति स्म இல்லைன்னா अस् கவி முக்குட்ட மணேகங்கிறது இங்க பாணருக்கு அட்ஜெக்டிவா போட்டுட்டு கவீனாம் முக்குட்ட மணேகே, கவியான அந்த பாணரனுடைய ஒர்க்குக்குள்ள காவிய யோகோ அப்படின்னு போடும்பொழுது அவர் 2 காவியம் படைச்சிருக்காரு இல்லையா, ஒன்னு ஹர்ஷச்சரித்தம், இன்னொன்னு காதம்பரி. அது ரெண்டுத்துக்குள்ள இது அந்நியம் ஏதத் அந்நியம். சரியா? இது வியக்தி கரோதி ஸ்ம அப்படின்னு அவர் ஸ்புட்டமா பண்றார், கிளியரா சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் अस्य कवितायाः मुग्धः धर्मदासः ம் रुचिरस्वरवर्णं पदा रसभाववती जगन्मनोहरति सा किं तरुणी नहि वाणि बाणस्य मधुरशीलस्य. ஸோ இந்த கவிதைக்கு இன்னும் தர்மதாசருங்கிறவர்னு நினைக்கிறேன், முக்தா தர்மதாசகா. ருச்சிர ஸ்வர வர்ணபதா, இந்த வாணிக்கு போறது எல்லாமே அட்ஜெக்டிவ். ருச்சிகரமான ஸ்வரம், ஸ்வரவர்ணபதா, நல்ல ஸ்வரங்களினுடைய அந்த யூசேஜ் ஆஃப் லெட்டர்ஸ். அப்புறம் ரசபாவவதி, ரொம்ப ரசத்தோட ரசம் பாவம் எல்லாத்தோட இருக்கின்ற. ஜெகன் மனோஹரதி, இந்த உலகத்தினுடைய ஜகதாம் மனக ஹரதி, உலகத்தினுடைய மனசை என்ன சொல்றது, பறிக்கிறது. சாக்கிம் தருணி, அது என்ன யாரோ ஒரு ஸ்திரீயா? நகி இல்ல, வாணி வாக்கு, யாருனுடைய? மதுரசீலசிய பாணஸ்ய வாணி, மதுரமான வார்த்தைகளோட இருக்கின்ற அந்த பாணரனுடைய வாணியானது ருச்சிர ஸ்வர சவர்ணபதா, ருச்சிர ஸ்வரவர்ணபதா ரசபாவவதி ஜெகன் மனோஹரதி, எல்லாமே அந்த வாணிக்கு போறது. சரியா? ருச்சிரமான ஸ்வரவர்ணபதா அப்படின்னா ஸ்வரங்கள், வவல்ஸ், கான்சனன்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. அந்த வர்ணங்களினுடைய வர்ணபதா யாருன்னா அந்த வாணி. ரசபாவவதி வாணி, ஜெகன் மனோஹரதி, யாரு அவ? யாரா ஒரு ஸ்திரீயா? இல்ல, பாணஸ்ய மதுரசீலஸ்ய பாணஸ்ய வாணி. சரியா? அதுக்கப்புறம் कादम्बरीमुद्दिश्य वीबर्नामकः इत्थं वदति ம் कादम्बरी काचिदरण्यानि ம் तत्र ஆமா. गन्धॄणां मार्गं न लक्ष्यते. ம் ஸ்வயம் स्वयं கதஞ்சித் स्वयं कथञ्चित् मार्गं परिकल्प्य प्रवेशे लब्धे अपि अप्रसिद्ध कठिनपद हिंस्र सत्वैर् अभिभूयते. ஆமா. காதம்பரி உத்திஷ்ய, அந்த காதம்பரிய பத்தி, இந்த டெக்ஸ்ட பத்தி வெபர் அப்படிங்கிறவர் ஒரு வெஸ்டர்ன் ரைட்டரா இருப்பார். நாமக்காக இத்தம் வதத்தி என்ன சொல்றார் அப்படின்னா, காதம்பரிங்கிறது காச்சித் அரண்யானிங்கிறது ஈகாராந்த ஸ்திரீலிங்கம், மகாவனம்னு அர்த்தம். சரியா? அரண்யான்யௌ அரண்யான்யா அப்படின்னு ஒரு சப்தம். தத்ரகந்திருணாம், அந்த அந்த காட்டுக்குள்ள போறவாளுடைய மார்க்கம் ந லட்சியத்தை, அவளுக்கு மார்க்கம் சரியா தெரியாது, புரியாது எப்படி அந்த கதை போறதுன்னு. ஸ்வயம் கதஞ்சித்து மார்க்கம் பரிகல்பிய பிரவேசே லப்தே அபி, எப்படியோ அவ வந்து அவளுக்கு வந்து எப்படியோ மார்க்கம் பரிகல்பிய, அவ வந்து மார்க்கத்தை கண்டுபிடிச்சு ஒரு பிரவேசம், ஒரு என்ட்ரி ஆனது அவளுக்கு கிடைத்த பொழுதிலும் அப்பிரசித்த கடின பத ஹிம்ஸ்ர சத்வைஹி, சத்வம் அப்படின்னா காட்டுல வந்து எப்படி மிருகங்கள் இருக்கும், இங்க வந்து இந்த காதம்பரிங்கிற டெக்ஸ்ட்ல எது வந்து மிருகங்கள், ஹிம்ஸ்ர சத்வாகா அப்படின்னா பிரசித்தம் இல்லாத கடினமான ஹார்டான பதங்கள், அதனுடைய அப்படிப்பட்ட ஹிம்ஸ்ர சத்வைஹி, அந்த பாப்புலர் ஆகாம
ரொம்ப அப்பிரசித்தமாக இருக்கின்ற வார்த்தைகள், கடினமான பதப்பிரயோகங்கள், அந்த அப்பிரசித்த கடின பதானி ஏவ ஹிம்சரசத்வாகா, அவைகளே அந்த காட்டுல இருக்கிற ஹிம்ச அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ் மாதிரி அந்த சத்வைஹி அபிபூயதே. ஏதாவது கஷ்டம் கஷ்டம் பட்டு அந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு உள்ள போனா கூட எங்க போய் மாட்டின் விடுவா? அபிபூயத்தேனா கீழே, திரஸ்கிரியத்தேன்னு அர்த்தம். கீழே அபிபவம் அப்படின்னாலே பராபவம், அபிபூயத்தேனே கீழே தள்ளப்படுவார்கள். உன்னோட மோட்டிவேஷனும் போயிடும். யூல் பி டிமோட்டிவேட்டட் பை சீயிங் தி அன்பாப்புலர் அண்ட் வெரி டிஃபிகல்ட் யூசேஜ் ஆஃப் பானா. புரியுதா? நல்லா இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் காதம்பரி ரசஜானாலும் ஆஹாரோ அப்படி நான் ரோச்சத்தேன்னு ஒண்ணு இருக்கு. காதம்பரியினுடைய ரசத்தை அறியறவாளுக்கு சாப்பாடு கூட வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் பானோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம், இது மாதிரி காதம்பரியை புகழற மாதிரி நிறைய சூக்திகள் இருக்கு. சரியா? இதோட பாணபட்டர் முடிஞ்சு கொடுத்தோம்.